இங்க ஜெயிக்கலன்னா மக்குன்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டா லக்கும்பாங்க. ஒரு கதை இருக்கு. கோல்ட் அட் 10 feet. 10 அடி ஆழத்துல தங்கம். பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு. சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்தல. போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். என்னடா இது இவ்வளவு பெரிய குழி தோண்டி இருக்குன்னு கேட்டான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பாத்தியா ஸ்ரீதர்? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதான் உண்மை. நாய் கூட ஓடுறவனை தான் துரத்தும். நீ திரும்பி நின்று அதை பார்த்தினா அது ஓட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்துல நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க நம்ம கூட சேர்ந்து. ஆனா அழும் போது தனியா தான் அழணும். அப்படி அழும் போது கூட சாஞ்சுக்கு ஒரு தோல் கழிச்சா அதான் கடவுள். அதான் நிஜம். இந்த மனசு இருக்கே, அது ஒரு பயந்தாங்கோலி தேவனா மாதிரி. அதை நம்ம ஏமாற்றி வைக்கணும். லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் சொல்லலாம். சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இல்லை, அந்த பிரச்சனையை சமாளிக்கிற ஒரு தைரியம் ஒன்று வரும். நாம் படிக்கணும் தான், பாஸ் ஆகணும் தான். அதுக்காக மார்க் வாங்குறதுக்கோ வேலை வாங்குறதுக்கோ மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. அறிவை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கணும். வெற்றிக்கு பின்னாடி போகாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ சரியான கோழடா. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுற பயந்தாங்க. ஏண்டா இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு எப்பறம் நிம்மதியா இருக்க முடியும்? எப்படி ஃபோக்கஸ்டா படிக்க முடியும்? நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு. கஷ்டம் நஷ்டம் அது வந்து போகும், துயரம் வந்த தாக்கும். எது வந்தாலும் துணிஞ்சு நில்லு, அது பயந்து ஓடும். இன்பம் மட்டும் மடப்பட்ட இன்ன வட்ட போற ஆகும். துன்பம் தாண்டி இந்த இன்பம் வந்தா வட்ட ஜோறு ஆகும். வலிய தள்ளி வையே, லட்சியத்தை உள்ள வையே, ஒன்ன பார்த்து கத்துக்கணும். நிறைய பேர் சிரிக்கலாம், அவங்க ட்ரீம்ஸை பார்த்து கிண்டல் பண்ணலாம், நம்ம லுக்ஸை பார்த்து பண்ணலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கை பார்த்து இவன் டைம் வேஸ்ட் பண்றான்னு கூட சொல்லலாம். நம்ம அப்படியே யாரு பேசுறதும் நம்ம காதுல கேட்கவே கூடாது. அதுதான், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நத்திங் இஸ் எல்லாமே. நம்ம ஒரு விஷயம் நாளைக்கு நான் இந்த அவார்ட் வாங்கணும்னு சொல்லும் போது சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அதுக்காக 10 வருஷமாவோ 5 வருஷமாவோ உழைச்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றோம்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன, அந்த வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டத்தை பார்க்குறவங்க தோத்துடுறாங்க, அந்த கஷ்டத்துலேயும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஒன்று மட்டும்தான், வெற்றி தோல்வி வந்து வந்து போகும். முயற்சி
முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையவே ஜெயிக்க முடியும். நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. போல்ட்டை போலெல்லாம் ஓடு, கோல்டு தேடி வரும். உங்கள் வாழும் மிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். நாங்கள் ரிஷியும் இல்லை, ஓர் ருஷியில் சொன்னோம். வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். மனுஷன் போற இடத்துக்கெல்லாம் மனசு வரணும்னு வந்தாதானே அது மனசு. நான் வரேன். நான் வந்து ஒரு டம்மி பீஸ், வேஸ்ட். காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, நான் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா வேற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சது. நான் அது ஏன் சொல்றேன்னா, சும்மா எல்லாம் வந்து உங்களை படைக்கல. ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் நிச்சயமா அர்த்தம் இருக்கு, எல்லாருக்குமே நேரம் இருக்கு. நம்பிக்கையோடுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நேரத்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதான். பொறுமையா இருங்க. வாழ்க்கைய வந்து பேப்பர் கிடையாது, அது கட் பண்றதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது, முடிக்கிறதுக்கு. எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கு, பட் எல்லாருக்குமே நேரம் இருக்கு. We all have this time. We will get an opportunity to prove ourselves. உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உன்கிட்ட சொல்லும் போது, உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது, தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, அதை என்னைக்கும் மறக்காதீங்க. தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. தேடினாதான் கிடைக்கும், தட்டினாதான் திறக்கும். உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ். நண்பர்களே, ஒன்று சொல்கிறேன், அந்த குடி பழக்கத்தை மட்டும் எனக்கு இருந்துக்கலன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் எங்கேயோ இருந்திருப்பேன். சினிமாவில் மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கும் எவ்வளவோ நல்லது செஞ்சுருப்பேன். அந்த குடி பழக்கம் வந்து எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம், அந்த பழக்கம். தயவு செஞ்சு கேட்குறேன், சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த குடிக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு தைரிய குடிக்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க. தைரியம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும், இருந்தா ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இல்லைன்னா தான். ஸோ நீங்க அதனால வந்துட்டு நீங்க மட்டும் இல்லைங்க, அதனால வந்து ஹெல்த் கிடையாது, மைண்டே கெட்டு போயிடும். மைண்டு கெட்டு போயிட்டு நீங்க எடுக்கிற வந்து முடிவெல்லாம் ஆல்ரெடி சொல்லிக்கணும், தப்பா போகும், வாழ்க்கையே வீணா போயிடும். அந்த குடி பழக்கம் தான். நீங்க மட்டும் கஷ்டப்படல, உங்க அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்களும் கஷ்டப்படுத்து, அவங்களும் நடக்கத்துக்கு நீங்க தருவீங்க. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு? கிடையாது இல்ல? தயவு செஞ்சு சொல்றேன், விடுங்க. அண்ட் அவ்வளவு கஷ்டம் இல்லைங்க, அவ்வளவு கஷ்டம் இல்லை, அனுபவசாலி சொல்றேன் நான். அந்த குடிக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முகத்தை